ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது நடந்துட்டுருக்குங்க. இந்த மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி 2024 அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. 2024 ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 5 மாதம் முடிய போகுது. அடுத்ததாக 6வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2024 ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதில் பிறக்கக்கூடிய இந்த 6வது மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக இருக்குமா, ஆபத்து மாதமாக இருக்குமா அப்படிங்கிற மாத பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ ஜூன் மாதமானது காரியம் செய்யக்கூடிய உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. லாபம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே நிறைய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஜூன் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கான கிரகநிலை முதல்ல என்னங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிரகநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிரகநிலை என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலையை தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் ராகு சுக்கரன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. அயனசயன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படியே அமைஞ்சா கூட பரவாயில்ல, கிரகமாற்றங்கள் வேற வரும். கிரகமாற்றங்கள் எப்பப்பங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு பகல் 1:59 மணிக்கு புதன் பகவான் வந்து ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5:55 மணிக்கு சுக்கிர பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 25ஆம் தேதி இரவு 12:24 மணிக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு விடியற்காலை 5:32 மணிக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் வேற இருக்கு. கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனும் அடைங்க. சரி வாங்க, ஜூன் மாத பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம். மற்றவர்களுக்காக போராடக்கூடிய குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. இந்த குணமுடைய விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ஒரு பயங்கரமான மாதமாக இருக்க போதுங்க. இந்த மாதம் காரிய தடை, தாமதம் எல்லாமே நீங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மாதமாக கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மெயினாக வழக்கு விவகாரங்கள் ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கு விவகாரங்கள் அத்தனையுமே கட்டுப்பாட்டுக்குள் இருக்குங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்து கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான எதிர்ப்புகள் அத்தனையுமே வந்து ஜூன் மாதம் விலக போதுங்க. எதிர்ப்புகள் விலகிறதுனால புது புது விஷயங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. பொருளாதாரம் மெயினாக உங்களுக்கு உயருங்க. பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர போதுங்க. பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காரியம் செய்கிறது கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணிங்கன்னா நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. கண்டிப்பாக காரியம் செய்கிறதுல எந்த ஒரு இதையும் வந்து பண்ணாதீங்க. தாமதமான காரியங்கள் கூட வேகம் பிடிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த தாமதமான காரியங்கள் எந்த அளவுக்கு வேகம் பிடிக்கிறதுங்கிறத நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க. இப்படியெல்லாம் கூட வேகம் பிடிக்குமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்ப்பீங்க. அப்புறம் வீண் கவலைலாம் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிறது விலகும்.
அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கணும். ஏன்னா அடுத்தவங்களோட விஷயங்களை தலையிட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு ப்ராப்ளத்தில் போய் முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் வியாபாரத்தில் அப்போ தான் போட்டிகள் குறையுமா, இல்லைனா வியாபார போட்டிகள் அதிகமாகவே இருக்குமா? எல்லா துறைகள்லையுமே லாபம் கிடைக்கிறதுக்கு நான் சொன்னது போல் நீங்கள் அனுசரித்து செல்லணும். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்துக்கு கோவப்பட்டு டென்ஷனாகி கத்துறதை விட அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அது நடக்காதது முறையில் நாம் பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக லாபம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எல்லா துறைகள்லையும் லாபம் கிடைக்கிறதுக்கு அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும். மேல் அதிகாரிகளோடு உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை நிலவும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னது போல் உத்தியோகத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் செயல்படணும். ஆக மொத்தம் உத்தியோகத்திலையும் இப்படி இருக்கணும், தொழிலையும் இப்படி இருக்கணும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் நீங்கள் செய்ய உங்களுடைய திருமண முயற்சிகள் சாதகமாக அமையும். சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களில் சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாய்க்கு ருசியான உணவு உண்பீங்க. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மைகள் நிறைய உண்டாகும். அதனால் அந்த மாதிரி பேசி இது பண்ணுங்க. அதாவது மற்றவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்டு இது பண்ணுங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி குடும்ப ரீதியாக நன்மையை கடைபிடிக்கிறதுக்கு நான் சொன்னதுக்கேற்ப ஜூன் மாதம் செயல்படுங்க. பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும். தடைகள் ஓரளவு விலகும். பணவரவு திருப்தி தரும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனதைரியம் மெயினாக அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழிலில் திருப்திகரமாக உங்களுக்கு நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். முன்னேற்றம் காண்பீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான நிலை காணப்படும். மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்வி பற்றிய கவலை விலகும். விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பீங்க. இப்படி பாசிட்டிவாக மாணவர்களுக்கு இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி, மாணவர்களுக்கு இந்த மாதிரி என எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகி செல்வாங்க. தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்துக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதுரியமான பேச்சினால் மேலதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெற முடியும். ஸோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதே அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபடணும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். ஸோ எதிலும் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாதம் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகுமா, பணவரவு கூடுமா, காரிய தடைகள் நீங்குமா, செல்வம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சேருமா, செல்வாக்கு உயருமா, வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுமா, நெருக்கமானங்களோடு மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜூன் மாதம் இருக்கும். ஸோ ஜூன் மாதம் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யணும்னா குலதெய்வத்தை வணங்கணும். எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். ஸோ அதனால் நீங்கள் பரிகாரமாக இதை ஜூன் மாதம் செய்திடுங்க. ஸோ ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணாத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பணம் நடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.